ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சோலோ லெவலிங் சீசன் 2 ஓட மொத்த எபிசோடு வந்து அஃபிஷியலா Crunchyroll ஆப்ல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நீங்க யாரும் இன்னும் சீசன் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சீசன் 1 பார்க்க சொல்லி. ஏன்னா ரீசென்ட் இயர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமி சீரிஸ்ல வந்து சோலோ லெவலிங் ஒன்னு. அதோட ரிவ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டுருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த சீசன் 2 கதையை வந்து சிம்பிளா சொல்லணும்னா, சீசன் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சங் ஜின் வூ வந்து தன்னுடைய அம்மாவோட எட்டர்னல் ஸ்லீப்ல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரதுக்காக எலிக்சர் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தேவைப்படும். இந்த விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கு 3 பொருட்கள் வந்து தேவைப்படும் அவருக்கு. இது எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா டீமனோட கேசல்ல வந்து கிடைக்கும். மொத்தம் அதுல 100 ஃப்ளோர் வந்து இருக்கும். நீங்க சீசன் 1லயே பார்த்திருப்பீங்க. அதோட என்ட்ரன்ஸை கிளியர் பண்றதுக்கே ஜின்வூக்கு வந்து நாக்கு தள்ளி இருக்கும். அந்த 100 ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்காக ஜின்வூ வந்து ஏகப்பட்ட டஞ்சன்ல வந்து கலந்துகிட்டு தன்னை டெவலப் பண்ணிப்பாரு. இதுக்கப்புறம் அவருக்கு எலிக்சர் ஆஃப் லைஃப் வந்து கிடைச்சதா இல்லையா, தன் அம்மாவை எட்டர்னல் ஸ்லீப்ல இருந்து அவர் எப்படி மீட்டாரு, அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஜூஜு ஐலாண்ட்ல மிகப்பெரிய எறும்பு கூட்டம் வந்து எவால்யூஷன் ஆகி அந்த ஐலாண்ட் சுத்தி இருக்கிற மக்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். இதை கில்டு வந்து எப்படி கட்டுப்படுத்தினாங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சோலோ லெவலிங் சீசன் 2 வந்து கண்டிப்பா பார்த்தாகணும். நீங்க ஏகப்பட்ட அனிமியோட சீசன் 1 வந்து எடுத்துக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டடா சில டைம் வந்து பயங்கர ஹிட் ஆயிடும். ஆனா அதோட சீசன் 2 வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1 அளவுக்கு வந்து இருக்காது. ஆனா சோலோ லெவலிங் வந்து அப்படி கிடையாது. சீசன் 1 வந்து எந்த அளவுக்கு ஹைப்பா வந்து இருந்ததோ சீசன் 2 வந்து அதுக்கு டபுளா வந்து இருக்கு. இதுல இருக்கிற ஆக்ஷனும் சரி எமோஷனும் சரி நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா ஜின்வூக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த எமோஷன் வந்து நமக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. ஆக்ஷனை பத்தி சொல்லணும்னா சீசன் 1 வந்து ட்ரெய்லர் மாதிரி இதுதான் வந்து மெயின் பிக்சர். அந்த மாதிரி தான் இதோட ஆக்ஷன் வந்து இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஆக்ஷன்ஸ் எனக்கு மிக முக்கியமானதே வந்து அதை செட் பண்ற விதம் தான். இந்த சோலோ லெவலிங்ல வந்து அதை பயங்கரமா வந்து செட் பண்ணிருப்பாங்க. சீசனோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வூ வந்து பயங்கர ஓவர் பவர்டா வந்து காட்டியிருப்பாங்க. சில ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பார்க்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸா வந்து இருந்தது. இதுல நான் குறைன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்களால இந்த ஸ்டோரியை வந்து ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்களால ஸ்டோரியை வேணா கணிக்க முடியும். ஆனா இதோட பேசிங் வந்து பயங்கரமா வந்து இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்க செட் பண்ண அந்த பேஸ் வந்து இருக்குல்ல, அது வேற மாதிரி. இந்த சோலோ லெவலிங் சீசன் 2ல வந்து மொத்தம் 13 எபிசோடு வந்து இருக்கு. நீங்க இந்த சீரிஸை தமிழ்லயும் வந்து பார்க்கலாம் Crunchyroll ஆப்ல. இதுல மிக முக்கியமான ஒரு ஃபன் ஃபேக்ட் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 2 ஓட எபிசோட் 7 வந்து Crunchyroll ரிலீஸ் ஆகும்போது Crunchyroll சர்வரே வந்து கிராஷ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம Crunchyrollோட ஹிஸ்டரியிலேயே வந்து சோலோ லெவலிங்கோட 2 எபிசோடு தான் வந்து மோஸ்ட் லைக்டு அண்ட் டிஸ்லைக்டு எபிசோடா வந்து அமைஞ்சிருக்கு. மோஸ்ட் டிஸ்லைக்டு எபிசோடு வந்து சீசன் 1ஓட 7.5 எபிசோடும், மோஸ்ட் லைக்டு எபிசோடு வந்து சீசன் 2 ஓட 12th எபிசோடும் தான் வந்து இருக்கு. இன்னும் Crunchyroll சைடுல இருந்து சீசன் 3 வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணப்படல. நான் நெட்ல தேடி பார்த்த வரைக்கும் A1 பிக்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சீசன் 3 வந்து உடனே வந்து எடுக்க போறது இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த சீரிஸோட சீசன் 3 வந்து தயாரிக்கிறதா வந்து இருக்குதுன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்களாம். இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமரா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா சீசன் 3 தான் வந்து மோஸ்ட் லைக்லி ஃபைனல் சீசனா வந்து இருக்கும் சோலோ லெவலிங்க்கு வந்து. ஏன்னா இதோட மான்வா சாப்டர் வந்து மொத்தம் 179 தான். இந்த சீசன் 2க்காக 110 சாப்டர் வரைக்கும் அவங்க கவர் பண்ணிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு 70 சாப்டர் தான் வந்து இருக்கும். அதனால தான் மோஸ்ட் லைக்லி சீசன் 3 வந்து ஃபைனல் சீசனா வந்து இருக்கும் சோலோ லெவலிங்க்கு. நான் மொத்த மான்வா சாப்டருமே வந்து படிச்சு முடிச்சிட்டேன். சீசன் 3க்காக பயங்கர ஈகரா வந்து வெயிட் பண்றேன். சீசன் 2 பார்த்தவங்களுக்கு நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஜின்வூவோட பீக்னு சொல்லி சீசன் 2 வந்து நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. சீசன் 3 வந்து இன்னும் பயங்கரமா வந்து இருக்கும். நான் இந்த சோலோ லெவலிங் சீசன் 2க்கு கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10க்கு 9 கொடுப்பேன். இந்த சீரிஸ் கண்டிப்பா இதுக்கு ஒருத்தான ஒன்னு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இந்த அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த சோலோ லெவலிங் சீசன் 2 வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். போய்